நம்மள நடுகள் வழிபாடு அதைத்தான் செய்கிறது பட்டவர். அப்ப மனிதன் தான் கடவுளாகிறார் தான் தமிழர்களுடைய இறையியல் கோட்பாடு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊழ்வினையை அகற்றிக் கொள்ளுதல்கிறது தான் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய முதல் துன்பம் வருவதற்கான காரணம். ஏன்னா சிவபெருமான் 2 பிரிவாக பிரிக்கிறார். நோய், துன்பம், காரணம். அந்த நோய் துன்ப காரணத்துக்கு 2ஆக பிரிக்கிறார். உயிர் நோய் தனியாக, உடல் நோய் தனியாக. ஆனா 2 ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஏன்னா உடம்பார் அழியின் உடியால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப உயிர் நோய்க்கு என்னென்ன மருந்துகள் இருக்கின்றன, என்னென்ன மருந்துகள் பார்க்க வேண்டும். ஊழ்வினை அகற்றும் மருந்து, மருந்த போல பார்ப்பா. அதுக்கு முன்னாடி அந்த 6 பிரிவுகளையும் பார்த்து விடுவோம். உயிர் நோய் வருவதற்கு காரணம் இது. உடல் நோய் வருவதற்கு காரணம் உடலை ஒழுங்காக பேணாதது. 2வது என்ன சொல்றாரு? விதி. ஐயோ, விதியா? விதியெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது சொல்றது. நீங்க பாருங்க, விதி என்றால் என்ன? பாரிசாலன், மன்னன், மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும். 6382857668 தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.